முற்பழையாற்றுமாறு பணிவனுடன் கேட்டுக்கொள்கிறேன். मेरे साथ बोलिए, भारत माता की, भारत माता की, भारत माता की। मंच पर उपस्थित CV षणमुगम जी, PMK के एक्स MP श्रीमान धनराज जी, अभी जिन्होंने भारतीय जनता पार्टी ज्वाइन करी है ऐसे AG संपत जी, हमारे राज्य महासचिव थिरू KT राघवन जी, KS नरेंद्रन जी, श्री कार्तियन जी, और आज जिनको मैं जिताने के लिए आया हूं ऐसे हमारे थिरू कालीवर्धन जी, जरा ताली बजाइए। और आज यहां पर आए हुए प्यारे भाइयों बहनों माताओं, आप सभी को वणक्कम नमस्कार। மேடையிலே வருகை புரிந்துள்ள அதிமுக மாவட்ட செயலாளரும் விழுப்புரம் வேட்பாளருமான திரு CV சண்முகம் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் துணைத் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு தன்ராஜ் அவர்களே, சமீபத்திலே பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு AG சம்பத் அவர்களே, மாநில பொதுச் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் KT ராகவன் அவர்களே, திரு கார்த்தியாயினி அவர்களே, இந்த சட்டமன்றத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிற திரு VAT கலிவர்தன் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரும் வணங்கி வரவேற்கிறேன். मित्रों, तिरुकोयलूर दिव्य मंदिरों का स्थान है जहां पर भगवान शिव और भगवान विष्णु दोनों के भव्य मंदिर उपस्थित है. சகோதரர்களே, இந்த திருக்கோவிலூரானது விஷ்ணுவின் அவதாரமான கோவிலும் சிவன் கோவிலும் ஒரு சேர அமைந்துள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த இடம். और ये तिरुकोयलूर को अष्ट विरत्तानम भी कहते हैं. मैं इस पवित्र भूमि को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं. 108 திவ்ய தேசங்களில் ஒரு இடமா ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த திருக்கோவிலூர் மண்ணையை நான் கையெடுத்து கும்பிட்டுக் கொள்கிறேன். आने वाली 6 अप्रैल को चुनाव तमिलनाडु के अंदर होने वाला है. चुनाव की तिथि डेट कोई भारतीय जनता पार्टी तय नहीं करती, चुनाव आयोग तय करता है. उन्होंने 6 अप्रैल को ही तय किया है, जो भारतीय जनता पार्टी का स्थापना दिन है. इसीलिए यहां पर NDA का विजय सुनिश्चित है. भारतीय जनता पार्टी, AIDMK और PMK की सरकार बनना यहां तय है. சகோதரர்களே, வரும் நாட்களிலே சட்டமன்ற தேர்தலானது நடக்கப் போகிறது. தேர்தல் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி நடத்தப் போவதல்ல, அது தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. அவர்கள் குறிப்பிட்ட ஏப்ரல் 6 என்பது பாஜகவினுடைய ஸ்தாபன தினம். இந்த ஸ்தாபன தினத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியான தேச ஜனநாயக கூட்டணியினுடைய அதிமுக, பாமக, பாஜக வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற்று சாதனை படைப்பார்கள். मित्रों, मुझे माफ करना, यहां पर SK संतोष AIDMK के कैंडिडेट और डॉक्टर राजा PMK के कैंडिडेट भी बैठे हैं. दोनों को भारी मत से जिताने के लिए मैं अपील करता हूं. சகோதரர்களே, இங்கே அதிமுகவினுடைய வேட்பாளர் திரு சந்தோஷ் அவர்களையும் பாமகவின் வேட்பாளர் திரு ராஜா அவர்களையும் உங்கள் முன்னே அறிமுகப்படுத்துகிறேன். मित्रों, ये चुनाव डेवलपमेंट के रास्ते पर आगे बढ़ता NDA और भ्रष्टाचार और डायनेस्टी के आगे बढ़ता UPA के बीच में चुनाव है. சகோதரர்களே, இந்த தேர்தலானது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எதிரிலே உள்ள ஊழல் கூட்டணியான காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. जरा आप लिखिए भाई.
मैं बोलता हूं वो लिखिए, आप ठीक से ट्रांसलेशन नहीं कर रहे आप। आज मैं इस भूमि पर आया हूं तब मैं महान एमजी रामचंद्रन को याद करना चाहता हूं। एमजी रामचंद्रन एक सच्चे मक्कल थिलागम थे। நான் இந்த இடத்திலே நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு உண்மையான மக்களின் தலைவராக விளங்கியவர். पूरे देश भर में गरीबों के लिए काम कार्यकारी योजनाएं चालू करने का यश अगर किसी को जाता है तो एमजीआर को जाता है। நாடு முழுக்க ஏழை மக்களுக்காக பணியாற்றுவதிலே யாருக்காவது பெருமை சேர வேண்டும் என்றால் அது எம்ஜிஆர் அவர்களையே சேரும். और उसके बाद सेल्वी जयललिता जी ने एमजीआर की ये यात्रा को आगे बढ़ाया और तमिलनाडु की विकास को एक नई दिशा देने का काम किया। அதற்கு பிறகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியிலே பின்தொடர்ந்து தமிழகத்தை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பாதையிலே எடுத்து சென்றுள்ளார்கள். जयललिता जी ने पूरे देश को बताया कि एक महिला उत्पीड़न और उपहास के खिलाफ कैसे दृढ़ शक्ति के साथ काम कर सकती है। ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண்மணியாக எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தார்கள். और अब मोदी जी के नेतृत्व में यहाँ के मुख्यमंत्री एरापाडी जी और पनीरसेल्वम जी भी तमिलनाडु को विकास के रास्ते पर ले जाने के लिए आगे बढ़ रहे हैं। தற்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலில் தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி அவர்களும் பழனிசாமி அவர்களும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் மிக சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். हम सब लोग डीएमके और कांग्रेस पार्टी को अच्छे से जानते हैं। डीएमके और कांग्रेस का मतलब है भ्रष्टाचार, गुंडागर्दी, जमीन हड़पना और अपने बेटे बेटियों को आगे बढ़ाना, जनता की चिंता नहीं करना, यही डीएमके और कांग्रेस का रास्ता है। நமக்கெல்லாம் திமுகவையும் காங்கிரஸ் பற்றியும் தெளிவாக தெரியும். லஞ்ச லாவண்யம், ரவுடியிசம், நிலாபகரிப்பு, தன்னுடைய குடும்பத்தினருடைய வளர்ச்சி, இதை மட்டுமே இந்த இரண்டு கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது. एआईडीएमके, पीएमके और बीजेपी तीनों महान एमजीआर के रास्ते पर जाने के लिए कटिबद्ध है। मोदी जी के नेतृत्व में एक विकसित तमिलनाडु बनाने के लिए हम सब समर्पित हैं। அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி எம்ஜிஆர் அவர்கள் வழியிலும் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலிலும் தமிழகத்தை ஒரு நல்ல பாதையிலே கொண்டு செல்வதற்கான ஒரு கூட்டணி ஆகும். एमजीआर के प्रति सम्मान के चलते ही नरेंद्र मोदी जी ने चेन्नई रेलवे स्टेशन का नाम एमजीआर रेलवे स्टेशन कर उनको श्रद्धांजलि देने का काम किया है। எம்ஜிஆர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக மோடி அவர்கள் சென்னை ரயில்வே நிலையத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரினை சூட்டினார்கள். मित्रों, अभी अभी मैं बंगाल था। डीएमके के नेता ये राजा का बयान मैंने देखा। मुख्यमंत्री जी की माता के लिए, स्वर्गवासी माता के लिए जिस प्रकार का बयान दिया है, मुझे लगता है डीएमके को महिलाओं के सम्मान की कोई सूद नहीं है और इस प्रकार से ओछी और नीची राजनीति कर वो चुनाव जीतना चाहते हैं। சோழர்களே, சமீபத்திலே கூட திமுகவினுடைய ஆர் ராசா அவர்கள் காலம் சென்ற நம்மளுடைய முதலமைச்சருடைய தயாரை பற்றி மிக தரைக்குறைவாக பேசியுள்ளார்கள். இவர்கள் எப்படியாவது தேர்தலை ஜெயித்து விட வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி வருகிறார்கள். भूतकाल में भी डीएमके ने जयललिता जी के लिए ऐसी अभद्र टिप्पणियां की थी। जयललिता जी के लिए भी ऐसा बोला था। ஏற்கனவே முன்காலங்களில் கூட அவர்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை பற்றியும் இதே போல அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியுள்ளார்கள். मैं पूरे तमिलनाडु की माताओं बहनों को अपील करने आया हूं, महिला विरोधी डीएमके को
इस चुनाव में परास्त कर कर उनको सबक सिखाना चाहिए। நான் தமிழக மக்களிடம் கேட்க வந்துள்ளது என்னவென்றால், இப்படி மகளிர் பற்றி தாய்மார்களை பற்றி அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கும் திமுக கூட்டணிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். मुझे आश्चर्य है, स्टालिन यहां के नेता डीएमके के वो भ्रष्टाचार की बात कर रहे हैं। अरे स्टालिन साहब, आपकी सरकार की कच्ची परतें देखिए। ये 2G घोटाले के, सन टीवी घोटाले के पैसे आपके घर में पड़े हुए हैं। ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திலே ஊழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் உங்களை திரும்பி பாருங்கள். 2Gயும் சன் டிவியும் என்னென்ன ஊழல் செய்திருக்கிறது என்பதை நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ये डीएमके पार्टी कोई राजनीतिक दल नहीं रह गई है। ये अनऑफिशियली एक व्यापारिक बिजनेस ऑर्गेनाइजेशन है। டிஎம்கே பார்ட்டி என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு வியாபார நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. आज एक भूमिपुत्र किसान का बेटा ई पलानीस्वामी तमिलनाडु के मुख्यमंत्री है। मैं दोनों को, सीएम और डिप्टी सीएम को बधाई देना चाहता हूं कि इन्होंने कोरोना के खिलाफ तमिलनाडु की जनता को बचाने का काम किया है। நான் இந்த நேரத்திலே தமிழக முதல்வர் மண்ணின் மைந்தர் விவசாய குடும்பத்திலிருந்து வந்த எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொரோனாவிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றியதில் அவர் மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளார்கள். और दूसरी ओर डीएमके पार्टी और कांग्रेस पार्टी, उनके मन में तमिलनाडु की जनता की चिंता नहीं है। सोनिया गांधी को राहुल गांधी की चिंता है और स्टालिन जी को उदयनिधि की चिंता है। ये दोनों अपने बेटों के लिए काम कर रहे हैं। அதே நேரத்திலே திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் தமிழக மக்களை பற்றி கவலை இல்லை. சோனியா அவர்களுக்கு ராகுலை நினைத்த கவலை, ஸ்டாலினுக்கு உதயநிதியை நினைத்த கவலை, இவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து தான் கவலைப்படுகிறார்கள். मित्रों, नरेंद्र मोदी जी के मन में तमिलनाडु, तमिल भाषा के लिए अपार प्यार और सम्मान है। சகோதரர்களே, பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழ் மொழி பற்றியும் தமிழ் மக்களின் மீதும் மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசமும் இருக்கிறது. विश्व भर में कहीं पर भी जाते हैं, तमिल भाषा के सुवाक्यों को वो अपने भाषण में दोहराते हैं। உலகமெங்கும் எங்கு அவர் சென்றாலும் தமிழில் உள்ள ஏதாவது குரல்களை மேற்கோள் காட்டியே அவர் பேசி வருகிறார்கள். और तमिल मछुआरों की जितनी चिंता नरेंद्र मोदी जी ने की है, इतनी किसी ने नहीं की। தமிழக மக்களினுடைய மீது அக்கறை கொண்டு கவலைப்பட்டதில் இதுவரை வேற எந்த தலைவரும் ஒப்பிட முடியாது. और जब जाफना गए तब हजारों तमिल भाइयों के लिए घर बनाने का काम किया और उनके बीच में जाकर पका हुआ चावल भी खाने का काम किया। சோழர்களே, தமிழக மக்களுக்காக வீடு கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல், இலங்கையிலே வீடு கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே சென்று அவர்களோடு இணைந்து அவர்கள் வீட்டிலே உணவருந்தி வந்துள்ளார்கள். जाफना संघर्ष में टूटे हुए कई तमिल मंदिरों को भी रिपेयरिंग का काम नरेंद्र मोदी सरकार ने किया। யாழ்ப்பாணத்திலே சிதிலமடைந்த பல கட்டிடங்களை கூட, கோவில்களை கூட நாம் புனர்வைத்து கொடுத்திருக்கிறோம். मित्रों, अभी अभी डीएमके वाले जलीकट्टू का बात कर रहे हैं, कांग्रेस पार्टी जलीकट्टू का बात कर रही है। यही राहुल गांधी है जिन्होंने 2016 के घोषणा पत्र में जलीकट्टू पर बैन लगाने का घोषणा किया था। இன்றைக்கு திமுகவும் காங்கிரசும் ஜல்லிக்கட்டை பற்றி பேசி வருகிறார்கள். இதே ராகுல் காந்தி தான் 2016 ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கு கையில் திட்டவர். ये तो भगवान मुर्गन की कृपा है कि वो जीत कर नहीं आए, वरना कब का जलीकट्टू बंद हो गया होता। சகலே, முருகன் அவர்கள் இடையில வராமல் இருந்திருந்தால் ஜல்லிக்கட்டு எப்பவோ தடை செய்யப்பட்டு இருக்கும். मित्रों, पलानीस्वामी जी ने और पन्नीरसेल्वम जी ने तमिलनाडु के लिए बहुत संघर्ष किया है। சகோதரர்களே, முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் தமிழக மக்களுக்கு நிறைய செய்துள்ளார்கள். 5 साल में 2 बार किसानों का ऋण माफ करने का काम किया है।
5 ஆண்டுகளில் 2 முறை விவசாயிகளினுடைய கடன் தள்ளுபடி செய்துள்ளார்கள். जयललिता जी की 70वीं जन्म वर्षगांठ पर उन्होंने 2 व्हीलर स्कीम मोदी जी के हाथ से शुरू करी है और लगभग 3.5 लाख महिलाओं को इसका फायदा मिला है. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய 70வது பிறந்த நாளிலே மோடிஜி அவர்களின் கையாலே 2 சக்கர வாகனம் பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. அதன் மூலமாக 3.5 லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளார்கள். सभी घरों में 100 यूनिट निःशुल्क बिजली दी है. அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கி வருகிறார்கள். अम्मा फार्मेसी शुरू करने का काम किया है. அம்மா மினி கிளினிக் திட்டங்கள் துவக்கப்பட்டுள்ளது. मित्रों, नरेंद्र मोदी जी ने भी अनेक काम तमिलनाडु के लिए किए हैं. சகோதரர்களே, நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்துள்ளார்கள். इसी बजट में 1 लाख करोड़ रुपया नेशनल हाईवे के लिए तमिलनाडु को देने का काम किया है. கடந்த சமீபத்தில் நடந்த பட்ஜெட்டில் கூட சாலை மேம்பாட்டுக்காக தமிழகத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளது. साथ में 63,000 करोड़ से चेन्नई मेट्रो फेज 2 का भी काम दिया है. சென்னை மெட்ரோ விரிவாக்கத்திற்காக 63,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. तमिलनाडु में डिफेंस कॉरिडोर बनाने का काम भारतीय जनता पार्टी की नरेंद्र मोदी सरकार ने किया है. தமிழகத்திலே ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்வதற்கான டிஃபென்ஸ் காரிடார் நம்மளுடைய மோடிஜி அவர்கள் அரசாங்கமானது இங்கேயும் ஒதுக்கியுள்ளது. एक एम्स की स्थापना मदुरई के अंदर करने का काम भी भारतीय जनता पार्टी की सरकार ने किया है. மதுரை பகுதியின் விரிவாக்கத்திற்காக நிறைய திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். எய்ம்ஸ் திட்டத்திற்காக. मित्रों, अंत में मैं इतना ही कहना चाहता हूं, ये भ्रष्टाचारी डीएमके और कांग्रेस पार्टी तमिलनाडु का विकास नहीं कर सकती. சகோதரர்களே, இந்த ஊழல் லஞ்ச ஊழல் செலுத்திக் கொண்டிருக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழக மக்களுக்கு முன்னும் செய்துவிட முடியாது. तमिलनाडु का विकास नरेंद्र मोदी जी के नेतृत्व में, पलानीस्वामी और पन्नीर सेल्वम के नेतृत्व में बीजेपी, एआईडीएमके और पीएमके का गठबंधन ही कर सकता है. தமிழகத்தின் வளர்ச்சியும் நன்மையும் நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நம்மளுடைய முதல்வர் பழனிசாமி அவர்களும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு இணைந்து இந்த பாமக, அதிமுக, பாஜக கூட்டணியால் தான் செய்ய முடியும். अंत में आप सभी के माध्यम से मैं तमिलनाडु की महान जनता को यही विनंती करने आया हूं कि एआईडीएमके, पीएमके और बीजेपी के सभी प्रत्याशियों को प्रचंड बहुमत से विजयी बनाइए और मोदी जी की विजय यात्रा, मोदी जी की विकास यात्रा में शामिल होइए. சகோதரர்களே, நான் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்க வந்துள்ளேன். இங்கே இருக்கிறவர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு இங்கே போட்டியிடும் அதிமுக, பாமக, பாஜக வேட்பாளர்கள் அனைவரும் பெருவாரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நீங்களும் பாரதம் முழுக்க நடந்து கொண்டிருக்கும் வெற்றி யாத்திரை, சங்கல்ப யாத்திரைங்கிறதுல நீங்களும் இணைந்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். मेरे साथ दोनों हाथ उठाकर बोलिए, भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे वंदे वंदे